Yeah. ஒய் ரெட் கார்ட் ஃபார் விஜய் பார்வதி நாட் ஃபார் சபரி அந்த பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ 7 மினிட்ஸை தாண்டி போயிடுச்சு. ஸோ நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நான் டிடிஎஃப் டெஸ்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. அப் டு 4th டெஸ்ட் வரைக்குமே கமருதீன் விஜய் பார்வை பயங்கரமாக அச்சுறுத்திட்டு இருந்தார். நிறைய விஷயத்தில் அவங்க எப்படி நான் இல்லாமல் அப்படியே அவங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ சாண்ட்ரா தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி கமருதீன் அங்கே தான் வந்து அவருடைய ஈவல்னஸ் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். இன்ஃபேக்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சில எபிசோட்ஸ், இன்ஃபேக்ட் லாஸ்ட் நடந்த 2 எபிசோட்ஸ் ஈவன் அரோரா அவர் வந்துட்டு கேள்வி கேட்க சொல்லியும் தனக்கு அகேன்ஸ்டா ஒரு லேடி பேசிட்டாங்க, அவங்க கூட இவர் பழகி இருக்காரு அப்படின்னா அவங்கள எப்படியாவது ஒரு பயங்கரமா அச்சுறுத்த ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா ஈவன் அரோரா கிட்டே அப்படிதான் பேசிட்டாரு. பார்வதியை அவர் ரொம்ப அச்சுறுத்துறாரு. இப்போ நம்ம சாண்ட்ரா கிட்ட என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரோ பேரலா அதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. யா ஏன் இந்த டாபிக் பயங்கர சீரியஸா எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க கமிங் டு தட் டாபிக் ஆக்சுவலி. ஸோ அந்த 4th எபிசோட் அப்போ பாருவும் கமருதீனும் பேச ஆரம்பிச்சு விக்ரம் கூட வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு. ஏங்க கிட்டத்தட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி சொல்லிட்டீங்க, இப்போ போய் நீங்கள் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா சரியா இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் கமருதீன் கிட்டே விக்ரம் போயிட்டு தலைவரமுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஓகேவா, கிட்டத்தட்ட பேட் டச்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது உனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி விக்ரம் கமருதீன் கிட்ட சொல்லியிருப்பாரு. கமருதீன் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ வரைக்கும் வந்துட்டு சபரிவாசன் வந்து நடுவில் 2 பேர் பஞ்சாயத்து பண்ணியிருப்பாரு. சாண்ட்ராவும் பாரும் ஒரு சைடு இருப்பாங்க, வினோத்தும் கமருதீனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சபரியை கூப்பிட்டு நான் இந்த மாதிரி டச் பண்ணவே இல்லை, அவங்க ஏன் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த ஒட்டுமொத்த எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கமருதீனுக்கும் பாருக்கும் ஒரு சண்டை, ஓகேவா. அந்த சண்டை நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் பேட் டச் இந்த மாதிரி வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுறத நம்ம ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு இன்ஃபேக்ட் திவ்யாவும் கூட சேர்ந்து ஏன்னா திவ்யா பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன், அவங்களுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டாபிக் சீரியஸாக பேசி அவங்களோட டாஸ்க்லாம் விட்டுட்டு இந்த டாபிக் பற்றி பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க 2 பேருக்கு ஓகே இனிமேல் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாண்ட்ரா கிட்ட பார்வதி எல்லாமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு வந்து இந்த ஓட்டு தான் பெரிய டாஸ்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தென் இப்போ தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஸோ இந்த அளவுக்கு பேசி பண்ணிட்ட பிறகு சடனாக 4th டாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பேசினாங்க. 5th டாஸ்க்கு அப்போ பார்வதி மேலே அந்த பால் கிட்டத்தட்ட கை தூக்கி வச்சுட்டு பால் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனு. அந்த டாஸ்க் அப்போ எல்லாருமே நின்னாங்க. கமருதீன் திவ்யா அடிச்சதோட பார்வதி தான் பயங்கரமா அடிச்சாரு ஆக்சுவலா. அப்போ அவங்க இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பார்வதி கமருதீன் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு ஜஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்ல கமருதீன் என்ன பண்ணாரு, இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாண்ட்ரா மேல இருக்க வன்மத்தை இப்போ நம்ம பார்வதி கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 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 இனிஷியேட் பண்ணாரு. அதுக்கு பார்வதி ஒத்துழைச்சாங்க ஆக்சுவலா. ஏன்னா இன்ஃபேக்ட் கமருதீனே வந்து பார்வதி கிட்ட சேர்ந்தாலும் நம்ம இதை பத்தி எதுவும் பேச வேணாம், ஆக்சுவலா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம், இப்போ நம்ம டாஸ்க்கை மட்டும் ஆடலான்னு பார்வதி சொல்லியிருந்தா எந்த பிரச்சனை வந்திருக்காது. இங்கேயே ஒரு ஒரு நேரட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜயோட பிளானா கூட இருக்கலாம். நீங்க இன்ஃபேக்ட் நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா பார்வதியை இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக்ல எவிட் பண்ணிருக்கலாம், செகண்ட் வீக்ல ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருக்கலாம், தேர்ட் வீக்ல எவிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாதிரி டிரைவிங் போய் ஏதோ ஒரு விஷயம் அவங்க கமருதீனும் பார்வம் வந்துட்டு ஒரு நல்லா சாப்பிடுவேன்ற மாதிரி டபுள் மீனிங்ல ஒரு வீடியோ பேசிட்டாங்க, அப்போ எவிட் பண்ணிருக்கலாம். ஸோ விஜய் டிக்கு தேவைன்றதுக்காக அவங்க பார்வதி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாங்க. அந்த கேரக்டர் தான் வந்துட்டு ஒரு வில்லனிசம் எல்லா ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி, ஓகேவா. அந்த நேரத்துல அவங்க எல்லாமே இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி. அஹ் அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இவங்க அவங்களுக்கு இவங்களோட இச்சைக்காக இவங்கள ஊறுகாயை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். ஏன்னா நீங்க 3 பேர் சண்டை, இந்த விஷயத்தை எல்லாரும் பேசிக்கிறத ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மற்ற டாஸ்க்லாம் ஆட முடியாம அநாயகா இருந்து டாஸ்க்லாம் போயிட்டு இருக்க சொல்ல இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேல எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பலை உண்டாச்சு. யா தென் இப்படியே விட்டுருந்தாலும் பரவாயில்ல, கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து கமருதீனுக்கு ஆல்ரெடி சாண்ட்ரா மேல டிஆர்பி மேல வன்மம் இருக்கு, பார்வதியும் சேர்ந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல தென் இது எல்லாமே ஒரு சினிமா மாதிரி அவங்க அகைன்ஸ்டா எல்லாமே நடந்துச்சு. இது ஒரு ஸ்கிரிப்டா எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே அவங்கள எவிட் பண்ணி அமைச்சிருக்கலாம், ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், என்னென்னவோ பண்ணிருக்கலாம். இவங்க இன்னும் வில்லனிக்கா ஆக்சுவலா இந்த 5th டாஸ்க் அதாவது இந்த 6th இந்த கார் டாஸ்க் அப்போ அந்த பிங்க் பாயிண்ட் டாஸ்க் அப்போ வந்துட்டு இவங்க இந்த குரூப்பா ஆடினாங்க இல்லையா, அந்த விஷயத்த அவங்க ஃபேவரா வச்சுட்டு மற்ற எல்லாருமே குரூப்பா இருக்காங்க, எனக்கு அகைன்ஸ்டா மட்டும் இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க அதை வேறே நினைச்சிட்டாங்களோ இல்லை எப்படி நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. ஸோ 7th டாஸ்க் அப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு பிறகு 7th டாஸ்க் அப்போ ஒரு சாண்ட்ராவை ஏன் அவங்க நடிப்பு அரைக்குதான். இப்போ நான் மேபி இப்படியே எடுத்துக்கலாமே, அவங்க கீழே ஒரு சில ஒரு வேறு ஃபிக்ஸ் மாதிரி நடிக்கிறாங்க, தென் அவங்க அந்த பேனிக் அட்டாக் மாதிரி நடிச்சாங்க, அதெல்லாமே நம்ம எடுத்துப்போம். அப்படி எடுத்துக்கிட்டாலும் இவர் இவங்கள ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவை டெம்ப் பண்ணது பார்வதியும் கமருதீனும் தான்.
ஏன் அவங்கள ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லணும்? ஏன்னா, அப்படி ஒருவேளை கமருதீன் சொல்லியிருந்தாலும், பார்வதி இந்த விஷயத்த தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து பெட்ரோல் ஊத்தியிருக்க கூடாது. ஆக்சுவலி அப்படிதானே? ஸோ கமருதீன் இந்த மாதிரி பேசணும். பார்வதி இந்த விஷயத்துக்கு பெட்ரோல் ஊத்தியிருக்க கூடாது. இந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கணும். இந்த விஷயத்த நம்ம பேச வேணாம். நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கலாம் இந்த விஷயத்த. நம்ம வேற ஏதாவது ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்ற மாரி ஒரு ஒரு யுக்திய கையாண்டு இருக்கணும் ஆக்சுவலா. பட் ஆனா அவங்க அந்த மாரி பண்ணலங்க ஆக்சுவலா. இவர்கிட்டயே அவர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த டாஸ்க் அப்போ ஏன் பார்வதி இந்த விஷயத்துல ரொம்ப சிவியரா இருந்தாங்க அப்படின்னா, டிடிஎஃப்ல காம்படிஷன்ங்கிறது இவங்களுக்கு அரோராக்கு, மேபி சபரிக்கு. சாண்ட்ரா இந்த காம்படிஷன்ல இல்ல. ஆனா, அ ஸோ பார்வதிக்கு இந்த இந்த இதெல்லாம் விட்டுருங்க. கமருதீன விட்டுருங்க, சாண்ட்ரா விட்டுருங்க, எல்லாமே விட்டுருங்க. பார்வதியோட மெயின் இன்ட்ரெஸ்ட் எப்படியோ டிடிஎஃப் போணும். அதுக்கு என்ன யுக்தியோட நான் கையாளுவேன் அப்படின்ற ஒரு டாஸ்க் கூட ஒரு ஒரு முனைப்போட அவங்க வந்து செயல்பட்டது தான் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதுதான் அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈவிலா இருந்துச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் டிவி அவங்களுக்கு ஒரு ஷோ நடத்தணும் அப்படின்றதுக்காக, பார்வதிய வில்லியா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஈவன் ஹோஸ்ட் வந்த பேரண்ட்ஸ் எல்லா வீக்கெண்ட்ஸ்லுமே விஜய் சேதுபதி அவங்க ரொம்ப ஒருமையில தான். மத்தவங்க கிட்ட ஒரு மாரி பேசுவாரு. சாண்ட்ரா கிட்ட மரியாதை குடுத்து பேசுவாரு. ஈவன் இன்னைக்கு சண்டே நடந்த எபிசோட்ல திவ்யா பண்ண தப்புக்கு திவ்யா பண்ண தப்ப கேள்வி கேட்கவே இல்ல. நம்ம விக்ரம தான் கேள்வி கேட்டாரு. பட் ஆனா பார்வதி மட்டுமே நீங்க பண்றது தப்புங்க, தப்புங்க, தப்புங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ இது எல்லாமே பெட்ரோல் ஊத்தி ஒரு கிளைமேக்ஸ்ல அவங்கள பயங்கரமா வந்து ஒரு வில்லனிக்கா மாத்திருச்சு. அந்த மாத்துறதுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ விச் மீன்ஸ் நான் எப்படி இத கன்க்ளூட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, சபரி ஆட சொல்லி இந்த மாரி எந்த வன்மமும் இல்ல. அந்த டைம்ல ஒரு கேம் பாயிண்ட் தான் பார்த்தாரு. ரொம்ப அநாயகா இருக்கும். பார்வதி கூட நான் சீரியஸா ஆடுவேன். அவங்கள காம்படிட்டிவா எடுத்து ஆடுவேன் அப்படின்ற மாரி பண்ணாரு. அப்ப அந்த ஆக்சிடென்ட் தான் அந்த கண்ல அடிபட்டது. பட் ஆனா இங்க சாண்ட்ரா கமருதீன் பார்வ பத்தி தப்பா எடுத்து பேசுறதுனால, இன்ஃபாக்ட் அது நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க பண்ண ஒரு அநாயகமான விஷயம் தான். அந்த லவ் கன்டென்ட். அது எல்லாமே ரொம்ப அநாயகமான விஷயம் தான். நம்ம ஆல்ரெடி அநாய் பண்ணி நம்மள ரொம்ப பயங்கர வெறுப்பேத்திட்டு இருக்கு நம்ம அந்த ஷோ பார்க்க சொல்ல. அத திவ்யா எடுத்து சொன்ன உடனே, இவங்க பண்ண ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஈவிலா இருந்துச்சு. ஈவிலா ப்ரொஜெக்ட் ஆச்சு. பட் சபரி கேஸ்ல இந்த மாரி எந்த வன்மமும் இல்ல. அந்த டைம்ல இரிட்டேட்டிங்கா அநாயகமா இருந்த பார்வதிக்கு அகைன்ஸ்டா ஒரு சீரியஸா கேம் ஆடுனாரு. அதுக்கு மன்னிப்பும் கேட்டாரு. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது 30வது நாளுங்க. அந்த நேரத்துல பார்வதிய வெளிய அனுப்பிச்சா விஜய் டிவிக்கு ஷோ நடக்காது. இது 90த் டே. இந்த டைம்ல இவங்கள வெளிய அனுப்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா வகையிலுமே கெயின் ஆக்சுவலா விஜய் டிவி. இப்பவுமே நான் என்ன யார வந்து அ அ அக்கவுண்டபிலிட்டி எடுக்க சொல்றேன் அப்படின்னா, விஜய் டிவி தான் இதுக்கு காரணம். ஸோ இங்க வெளிய வந்து ஒரு சாரர் பார்வதிக்கும், ஒரு சாரர் பார்வதிக்கு அகைன்ஸ்டா விச் மீன்ஸ் ஒரு 70% பார்வதிக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க. லைஃப் போச்சு. நிறைய விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் போடுறாங்க. நான் இதை எப்படி அணுக சொல்றேன் அப்படின்னா, பார்வதி ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ சொன்ன மாதிரி என்னோட விஷயத்தை நான் ஒரு விதத்துல ரொம்ப ஈவலா தான் நடந்துக்கிட்டேன். இதை பெருசு பேசி பெருசா ஊதாம ஆக்சுவலா முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான விளக்கத்தை கொடுத்து, ஓகே இந்த இடம் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால நான் வில்லனிக்கா போர்ட்ரே ஆயிட்டேன். நானும் ஹியூமன் தான். எனக்கும் கோவம் வரும். எல்லாமே வரும். அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2வது சாண்ட்ராவும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது? பயங்கரமான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க அப்படின்றத நானுமே சொல்றேன். ஆனா, அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் ஆயிடுச்சு ஆக்சுவலா. விச் மீன்ஸ் அவங்க ரொம்ப பார்வதியோட நல்லவங்க. இப்போ ஒரு 20 கண்டஸ்டன்ட் போனாங்க அப்படின்னா, பார்வதியும் கமலிதன் மட்டும் தான் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நம்ம போர்ட்ரே பண்ண வேணாம். பட் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இந்த விஷயத்த நம்ம வந்துட்டு சீசன் 1ல ஜூலி எப்படி அந்த அவங்கள வந்து அவங்கள அகைன்ஸ்டா பேசி அவங்களுக்கு அவங்க அதோட இம்பாக்ட் இது வரைக்கும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஈவன் சீசன் 3ல ஒரு மீரா மிதுன் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுமே இப்போ அப்பவே அவங்கள தடுத்து இருக்கலாம். அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப அவங்க இருந்த ஸ்டேஜ் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் பார்வோ ரொம்ப நல்லவங்க, ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சம்பவ் இந்த கேமே வந்து ரொம்ப ஈவலான ஒரு கேம் ஆக்சுவலா. பிக் பாஸ்ன்ற ஒரு கேமே ஒரு 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 ஹியூமனோட ஈவல் கேரக்டரை தூண்டி விடுற மாதிரி ஒரு கேம். அதுல பார்வதி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. That's what I want to conclude. Thank you so much. This is Arun from ARK Talkies.